students, this is plus 2 complex number exercise 2.7. last வீடியோவில் கொடுத்ததனுடைய கண்டினியூஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டுமே ப்ளஸ் சைன் வர மாதிரி சம் போட்டிருந்தோம். இப்போ இந்த சம் வந்து ரியல் பார்ட் வந்து ப்ளஸ்ஸு, இமேஜினரி பார்ட் வந்து மைனஸு. இப்போ இந்த மாடல் சம் எல்லாம் கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு 3 மைனஸ் i√3, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ ஆர்ன்றது மாடுலஸ் ஆஃப் இசட், இதனுடைய மட்டு மதிப்பு, அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அதாவது ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் இப்போ மைனஸ் √3 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 3. இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 12 √12. இது வந்து 4 × 3ன்னு போடலாம். therefore r is equal to 2√3. இதான் வந்து மாடலஸ் வேல்யூ, மட்டு மதிப்பு. அடுத்து நம்ம என்ன செய்யணும், இப்போ தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மிக முக்கியமான ஸ்டெப்பு பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y by x. இப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y என்பது இமேஜினரி பார்ட் கற்பனை பகுதி மைனஸ் √3 by real part 3. அப்போ that is implies tan inverse of minus √3 divided by இந்த 3 வந்து √3 into √3 போட்டுக்கலாம். அப்போ ஒரு √3 cancel 1. அப்போ alpha is equal to tan inverse of modulus of minus 1 by √3 இருக்கும். அப்போ மாடுலஸ் எடுக்கும்போது மைனஸ் நம்ம ப்ளஸ் ஆகிடும், பாசிட்டிவ் சைன் ஆகிடும். இப்போ 1 by √3. இப்போ 1 by √3ன்னு சொல்லும்போது ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இது 30 டிகிரி, அப்போ π/6. இப்போ நம்ம பிரின்சிபல் வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம தீட்டா கண்டுபிடிக்கணும். இப்போ தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், எந்த கால்வட்ட பகுதியில் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ரியல் பார்ட்டுக்கு ப்ளஸ் சைன் இருக்குது, இமேஜினரி பார்ட்டுக்கு மைனஸ் சைன் இருக்குது. ரியல் பார்ட்டுக்கு ப்ளஸ் சைனு, இமேஜினரி பார்ட்டுக்கு மைனஸ் சைனு. அப்போ இது வந்து 4ஆம் கால்வட்ட பகுதி, 4th குவாட்ரண்ட்டில் இருக்குது. அப்போ தீட்டா லைஸ் இன் 4th குவாட்ரண்ட். இப்போ 4th குவாட்ரண்ட்டு நம்ம தீட்டான்றது என்னது, மைனஸ் ஆல்ஃபா. தேர்ஃபோர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் π/6. இதான் நமக்கு தீட்டா வேல்யூ. இதை நல்லா கவனமாக புரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன். இப்போ ரியல் பார்ட் வந்து ப்ளஸ் சைன் இருக்குது, இமேஜினரி பார்ட்டு மைனஸ் சைன் இருக்குது. இப்போ எக்ஸுக்கு ப்ளஸ்ஸு, ஒய்க்கு மைனஸு, அது வந்து 4ஆம் கால்வட்ட பகுதி 4th குவாட்ரண்ட். 4th குவாட்ரண்ட்டில் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. இதனுடைய விளக்கத்தை நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். அப்போது 3 மைனஸ் i√3 இஸ் ஈக்குவல் டு ஆர் வேல்யூ 2√3 இன்ட்டு காஸ் ஆஃப் மைனஸ் π/6 ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் π/6. அப்போ இது என்ன எப்படி எழுதலாம்னா 2√3 இன்ட்டு காஸ் 2k π மைனஸ் π/6 ப்ளஸ் ஐ சைன் 2k π மைனஸ் π/6 வேர் k பிலாங்ஸ் டு z. இதுதான் நமக்கு ஆன்சர்.